வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு காஞ்சிபுரம் மண்டலம் மற்றும் ஆழியார் ஐடி இணைந்து நடத்தும் தவ தத்துவ நிகழ்ச்சியில் சிந்தனை உரை வழங்கியிருக்கும் பேராசிரியர் அவருடைய சக்தி சரவணன் ஐயா அவர்கள் பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தினை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அவருடைய சக்தி சரவணன் ஐயா அவர்கள் கடந்த 38 ஆண்டுகளுக்கும் மேலாக நமது உலக சமுதாய சேவா சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு குரோப்பேட்டை உமையாள்புரம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். மேலும் ஐயா அவர்கள் 13 வயதிலேயே மகரிஷியின் வீழ்ச்சி பெற்ற சிறப்புக்குரியவர்கள். 16 வயதிலேயே முதுநிலை படிப்பை முடித்துள்ளார்கள். நமது யோகமும் மனித மாண்பும் கல்வியில் எம்எஸ்சி யோகாவாகும் மற்றும் பிஇ எம்பிஏ பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். மேலும் ஐயா அவர்களின் தந்தை முதுநிலை பேராசிரியர் உலகநாதன் ஐயா அவர்கள் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தில் சிறப்பாக தொண்டாற்றிய பெருமைக்குரியவர்கள். மேலும் மகரிஷி அவர்கள் ஐயாவின் இல்லத்திற்கும் வந்தும் பல மூத்த பேராசிரியர்கள் ஐயாவின் இல்லத்திற்கு வருகை தந்து அவர்களின் ஆசைகளை பெற்றும் ஐயாவின் சிறு வயதிலிருந்து நமது மகரிஷியின் தத்துவத்தை படிக்கவும் மற்றும் ஆராய்ச்சி செய்யவும் பெரிதும் ஐயாவிற்கு உதவியாக இருந்தது. மேலும் ஐயா அவர்கள் தங்கள் இல்லத்திலேயே சென்னையில் உமையாள்புரம் அறிவு திருக்கோயில் என்னும் தியான மையத்தை நடத்தி சிறப்பாக குரு சேவை ஆற்றி வருகின்றார்கள். மேலும் ஐயா அவர்கள் தற்போது அரவிந்த் குழும நிறுவனத்தில் தென்னிந்திய முதன்மை மண்டல மேலாளராக பணிபுரிந்து வருகின்றார்கள். சிங்கப்பூர், கனடா ஜூம் இணைய வழியாகவும் வெளிநாட்டில் WCSC வகுப்பை நடத்துகிறார்கள். மேலும் தென்னிந்திய நகரங்களில் அனைத்து WCC வகுப்புகளையும் நமது வேதாத்திரிய மனவளக்கலை பயிற்சிகளையும் அளித்துக் கொண்டு சிறப்பாக குரு சேவை ஆற்றி வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை பெற்ற ஐயா அவர்களை உங்களின் சார்பிலை வணங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று சரணாகதி என்ற தலைப்புலை சிந்தனை உரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவனது திருநிலையோடு இணைந்த போது இன்ப துன்ப உணர்வுகளை கடந்துயர்ந்து இறைவனது திருநிலையோடு இணைந்த போது இன்ப துன்ப உணர்வுகளை கடந்துயர்ந்து மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று மாமைதி பெறும் அது பேரின்பமாகும். இறைவனது திருநிலையோடு இணைந்த போது இன்ப துன்ப உணர்வுகளை கடந்துயர்ந்து நிறையறிவு நிலையீதே இந்த பேற்றை நிறையறிவு நிலையீதே இந்த பேற்றை நினைந்தோ மறந்தோ உலகில் மனிதன் நிறையறிவு நிலையீதே இந்த பேற்றை நினைந்தோ மறந்தோ உலகில் வாழ்க வளமுடன். என் ஜனனம் என் மரணம் இரண்டையுமே யானறியே. என் ஜனனம் என் மரணம் இரண்டையுமே யானறியே. எனினும் இவ்விரு நிகழ்ச்சிகளை மனதிற்கொண்டே பொன்முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். எனினும் இவ்விரு நிகழ்ச்சிகளை மனதிற்கொண்டே பொன்முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். புவி வாழ்வின் இயல்பொக்க பொது நலமே கருதி புவி வாழ்வின் இயல்பொக்க பொது நலமே கருதி
நன்மையெனும் வழிகளில் அவற்றை செலவு ஆக்கி நச்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையுமே அழிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம். வீடோ ஏகவெளி என்றெண்ணி நான் துறவு பூண்டேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம். வீடோ ஏகவெளி என்றெண்ணி நான் துறவு பூண்டேன். மலர் மிசை எழுகினான் நடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த வன் செய்த தவம் ஞானத்தின் பேரொளியாய் இந்த மண்ணில் வந்து அவதரித்த தெய்வப் புலவனை என்னுடைய உயிரிலும் என்னுடைய உள்ளத்திலும் நிறுத்துகின்றேன். அந்த தெய்வப் பெருமகனினுடைய வழியில் வந்த அத்துணை மகான்களையும் குருமார்களையும் நினைவு கூறுகிறேன். அவர்கள் வழியில் வந்த அருள் தந்தை அவர்களையும் இந்த நேரத்தில் இங்கு குழுமியிருக்கின்ற நாம் அனைவரும் மனம் மொழி மெய்களினால் வணங்கி அவருடைய அறிவையும் ஆன்ம சக்தியையும் என்னோடு இணைத்துக் கொள்கிறேன். நண்பர்களே, சரணாகதி என்கின்ற தத்துவம் நாம் ஆன்மீகத்தினுடைய மட்டத்தில் ஒரு மனிதன் ஆன்மீகத்திலேயே ஒரு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய உன்னதமான மெச்சூரிட்டி ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்று சொல்லுவோம். மனதினுடைய ஒரு முதிர்ச்சி நிலைதான் சரணாகதி. அப்போ அது எப்பொழுது நிகழ்கிறது என்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும் ஈரு வினைகளையும் நல்வினை தீவினை என்று நாம் பேசுகிறோம். இது நாம் வேதாத்திரிய தத்துவங்களிலே நீங்கள் ஆழ்ந்து சென்றால் அதனுடைய பலனாக பயனாக உங்களுக்கு இந்த விளக்கம் ஆழமாக புரியும். நாம் செய்கின்ற செயலை வைத்து நல்ல செயல் தீய செயல் என்று நாம் நிர்மாணிப்பதில்லை. வினையை கொண்டு இது நல்வினை இது தீவினை என்று நாம் நிர்ணயம் செய்வது இல்லை. வினையினுடைய விளைவை ஒட்டித்தான் அந்த விளைவு எந்த வகையிலும் இயற்கைக்கு முரணாகாது. நான் சொல்லுவது இயற்கைக்கு முரணாகாது. இது இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம். எப்படிப்பட்ட நிலையில் அது இருந்தாலும் எந்த இடத்திலும் இயற்கைக்கு முரணாகாத விளைவை தரத்தக்க கூடியது எதுவோ அதுதான் நாம் செயலை தீர்மானிக்கிறோம். நல்வினை தீவினை என்ற இடத்திலே அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்கிறோம். பயிற்சியிலே நம் மனவளக்கலையிலே பல்வேறு நிலைகளை கடந்து முடிந்த முடிவாக மனிதன் பெறக்கூடிய ஒரு உயர்ந்த உன்னத நிலை கர்மயோக வாழ்க்கை நெறி. இந்த கர்மயோக வாழ்க்கை நெறி என்பது உலக பொது அருள்நெறி சமயத்தினுடைய அடிநாதமாக மனவளக்கலை மன்றத்திலே உலக சமுதாய சேவா சங்கத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த கர்மயோகத்தினுடைய முடிந்த முடிவான ஒரு தத்துவம் சரணாகதி தத்துவம். இந்த சரணாகதி தத்துவம் என்பது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலே பேசுவார்கள். அந்த பயிற்சி நிலைகளில் மனிதன் ஒவ்வொரு நிலைகளிலும் முன்னேற்றம் பெறுகிற பொழுது சரணாகதி என்பது ஒன்று உணர்ச்சி நிலையிலும் அது வெளிப்படும், இன்னொன்று உணர்வு நிலையிலும் வெளிப்படும். உணர்ச்சி நிலை என்பது பக்தி நிலை, உணர்வு நிலை என்பது ஞானம் தெளிவு பெற்ற அறிவு, அறிவை அறிந்த அறிவு, அறிவை அறிந்த அறிவிலே பெற்ற தெளிவு, அந்த தெளிவிலே வாழ்கின்ற வாழ்வு.
இந்த ஞானத்திலே பெற்ற வாழ்வில் உணர்வு பூர்வமாக பெறுகிற சரணாகதி என்பது அதனுடைய பரிணாமம் இன்னும் உயர்ந்தது. அதை விளங்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த ஒரு 60 நிமிடங்கள் உங்களோடு, உங்கள் உயிர் உறவோடு நான் கலந்துரையாட இருக்கிறேன். ஆக சரணாகதி என்று பேசுவது இன்று நேற்றல்ல. 5000 வருடங்களுக்கு முன்பாகவே பதஞ்சலி சூத்திரத்தில் பேசுகிற பொழுது ஈஸ்வர பிரணாதித்வா என்று பேசுகிறார். பக்தி கொண்டு பரிபூரணத்தோடு சரணம் அடைகிறவனுக்கு எந்த விதமான கர்மங்களும் அவனை கட்டுப்படுத்துவதில்லை. பகவத்கீதையிலே கிருஷ்ணன் சொல்லுகிற பொழுது, என்னை பற்றுக்கோடாக கொண்டு முழுமையிலே இயங்குகிறவனுடைய செயல்களினால் பெறுகிற எந்த ஒரு விளைவும் அவனை பந்தப்படுத்துவதில்லை. இது கர்மயோக நெறியில் நிறைவாக பெறக்கூடிய நிறைநிலை. அதற்கு நாம் சொல்லுகிற பேரு இருவினை ஒப்பு என்ற நிலையிலே இருந்து அவன் எல்லா விஷயங்களையும் இன்ப துன்பங்களையும் சம அளவில் பாவிக்கின்ற ஒரு மனோநிலையிலே அவன் வாழ்கிற பொழுது, இப்ப கர்மயோக நெறி என்பது உங்களுக்கு தெரிந்த நெறி, அதற்குள்ளாக அதிகம் போகவில்லை. கர்மயோக நெறியினுடைய மைய இழை 2. ஒன்று இறை வழிபாடு, இன்னொன்று அற வழிபாடு. இறை என்று சொன்னால் இறைந்து கிடக்கிற ஒரு ஆற்றல். இறைந்து கிடக்கிற ஆற்றலினுடைய ஒரு பின்னப்பட்ட ஆற்றல், ஜஸ்ட் அ பாக்கெட் ஆஃப் எனர்ஜி இஸ் அவர் ஹியூமன் பீயிங், நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸ். இப்ப விரிந்து இறைந்து கிடக்கிற இறை ஆற்றலினுடைய ஒரு பின்னப்பட்டு இருக்கிற ஒரு ஆற்றல். 96 பில்லியன் ஒளி வருடங்கள் நிறைந்திருக்கிற பிரபஞ்சத்திலே எண்ணற்று நிற்கின்ற நட்சத்திர மண்டலங்களிலே ஒரு நட்சத்திரத்தினுடைய ஒரு உபபகுதியாக நிற்கின்ற 25,000 மைல் சுற்றளவு இருக்கின்ற பூமியில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு புழுவாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உயிருக்கும், இந்த உயிரினுடைய தொடர்பில இயங்குகிற இந்த ஆற்றலுக்கும், இன்ஃபனைட் என்ற நிலையிலே பேரியக்க மண்டலமாக இருக்கின்ற இந்த பேரியக்க மண்டலத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. இப்போ ஒரு சிற்றுயிருக்கும் ஒரு பேரு அண்டமாக இருக்கிற பெரும் ஆற்றலுக்கும் தொடர்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு உயிர்த்துகளினுடைய வேகம், விரைவு பிரபஞ்சத்திலே எல்லா இடங்களிலும் ஊடுருவி நிற்கிறது. அந்த ஊடுருவி நிற்கின்ற உயிர்த்துகள், அதை நம் உடலுக்குள்ளே இயங்குகிற அந்த உயிர்த்துகள், அந்த காணாத பிரபஞ்சத்திற்கும் இந்த காணுகின்ற நம் புலன்களுக்கு தட்டுப்படுகின்ற பிரபஞ்சத்திற்கும் இடையிலே இயங்குகிற மீடியா என்பதுதான் உயிர்த்துகள். அப்ப மெடிடேஷன் என்பது மீடியா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. காணுகின்ற என் புலன்களால் உணர்ந்து கொள்ளக்கூடிய தாளதூர பருமன் வேகத்தின் என்ற டைமென்ஷனுக்குள் இயங்குகின்ற என் புலனறிவை கொண்டு தட்டுப்படுகின்ற பிரபஞ்சத்திற்கும், இந்த பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை துகளாக இருக்கின்ற இந்த உயிர் துகளை கொண்டு இந்த பேரியக்க மண்டல விரிவை, வியாபகத்தை, அதனுடைய தீட்சண்யத்தை என்னால் உணர முடியும். அப்படி உணர்ந்தால், விரிந்தால், அதிலேயே மனம் நிலைத்தால், வள்ளுவர் சொல்லுகிறார், மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். சேர்ந்தார் என்று சொல்லுவது தமிழ் சொல்லில் இடைவிடாது நினைத்தல். சேர்ந்தார் என்று சொன்னால் எங்கேயோ போய் சேர்ந்து விடுகிறோம் என்ற அர்த்தம் அல்ல. பரிமேழகனுடைய உரையினுடைய அடிப்படையில் சேர்ந்தார் என்று சொன்னால் இடைவிடாது நிலைத்தல். மலரின் கண்ணே சென்றவனது மாட்சிமைப்பட்ட அடிகளை சேர்ந்தவர் எல்லா உலகிற்கும் மேலாய வீட்டின் உலகின் கண் அழிவின்றி வாழ்வார். சேர்தல் இடைவிடாது நினைத்தல். அப்போ இடைவிடாது நினைத்தல் என்பதை விட வள்ளுவம் இங்கே குறிப்பிடுவது, எந்த நேரத்திலும் அந்த உணர்வோடு வாழுகின்றவர்களுக்கு கிடைக்கின்ற உச்சபட்ச வெகுமதி சரணாகதி.
அங்கேதான் அவர் நிறுத்துகிறார். மலர் மிசை, மலர் என்று சொன்னால் உள்ளம் என்ற பொருள் தமிழிலே உண்டு. அப்போ உள்ளத்திலே எழுகிற இறைத்தன்மையை அடைந்தவன் சேர்ந்தார். அதிலே இடைவிடாது அதிலேயே அவர்களுடைய உணர்விலே நிற்பவர்கள், நிலைப்பவர்கள். நிலமிசை இந்த உலகத்தின் கண் மட்டுமல்ல, மேலுலகம் என்று சொல்லக்கூடிய இந்த வீடு பேற்றையும் அவர்கள் பெற்று நீடு வாழ்வார். காலத்தை கடந்து நிற்கிற அவர்கள் அறிவு காலத்தை கடந்தும் இந்த மண்ணில் நிலை பெறும். இதுதான் வள்ளுவம் சொல்லுகிறது. அப்போ சரணாகதி என்று சொல்லுகிற பொழுது ஒரு போர் உதாரணமாக எடுத்துக்கொண்டால், ஒரு போர் நடக்கிறது ரெண்டு பேருக்கு இடையில, அரசர்களுக்கு இடையில. இதுல வலு பெற்ற ஒருவன் அந்த போரிலே வெற்றி பெறுகிற பொழுது இன்னொரு போரிலே தோல்வி பெற்றவன் தான் பெற்ற தோல்வியை ஒப்புக்கொண்டு முழுவதுமாக அவனுக்கு விட்டு கொடுத்து அவனுக்குள் புகுகின்ற அடைக்கலம்தான் தமிழ்னுடைய அகராதியிலே சரணாகதி. சரணாகதி என்பது தமிழ் சொல் அல்ல, அடைக்கலம் புகுதல் என்பதுதான் தூய்மையான தமிழ் சொல். அப்படி முழுமையாக அடைக்கலத்தை புகுகிறவன், நம்முடைய பாடல்களில் எப்படி ஒரு குருவிடம் நான் அடைக்கலம் புகுகிறேன் என்கிற பொழுது, உடல் பொருள் ஆவி உதகத்தார் கொண்டு படர்வினை பற்றற பார்த்து கழிவைத்து நொடியில் அடி வைத்து நுண்ணுணர்வாக்கி கடிய பிறப்பற காட்டினான் நந்தியே. இதுதான் பாடல். இப்ப என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கின்ற ஒரு உயர்ந்த மனம். அந்த மனம் பொருளால் அர்ப்பணிப்பது என்பது அல்ல. நீங்க ஏதோ கொடுத்து விட்டு வருகிற ஒரு மனப்பான்மை இருந்தால் அது ஏதோ உயர்ந்த மனப்பான்மை என்பது அல்ல. உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்கின்ற மகோன்னதமான ஒரு உயர்ந்த பண்பு, அந்த ஒரு உயர்ந்த அறிவு நிலை. அந்த அறிவு நிலை வாய்க்கிற பொழுது உயர்ந்த ஒன்றிற்காக, தன்னிலே உயர்ந்த ஒன்றை பெறுவதற்காக தன் தேவைகள் முழுவதும் முற்று பெற, தன் தேவைகள் அனைத்தும் முற்று பெற்று தன்னை முழுமையாக பெருநிலையான ஆற்றலோடு ஒப்புவித்தல் தான் சரணாகதி என்று நாம் பேசுகிறோம். இப்ப நாம் தேவையை கடக்கிற பொழுதுதான் இது நிகழ்கிறது. எப்போ உடல் தேவையை நிறைவு செய்து உடலினுடைய தேவை குறைந்து ஆன்மாவினுடைய தேவை அதிகரித்து ஆன்மாவினுடைய உயர்ந்த நிலையிலே தூய்மையை பெறுகிற பொழுது, இதே போல ஆன்ம நிலை எல்லா இடங்களிலும் பிரதிபலிக்கிறது, எல்லா உயிர்களிலும் இருக்கிறது என்று இன்னொரு உயிரின் தேவையை உணர்கிற தருணம். இரண்டாவது, எப்போ நான் என்னுடைய தேவைகள் குறைந்து ஆன்ம தேவைகள் பூர்த்தி பெற்று இன்னொரு ஆன்மாவினுடைய தேவையும் நான் பூர்த்தி செய்ய விரும்ப முயல்கின்றேனோ, எங்கும் நிறைந்திருக்கிற பேரருள் என்னுடைய தேவையை அதுவே நிறைவு செய்கிறது. இதுதான் சரணாகதி. சரணாகதி என்று சொன்னால் எந்தவித பிரதிபலன் எதிர்பார்க்காது நிஷ்காமிய கர்மம். அது இஸ் அ பை ப்ராடக்ட். நிஷ்காமிய கர்மம் என்பது அதற்கு முன்னால் வருகிற நிலை. நிஷ்காமிய கர்மம் தாண்டி பெறப்படுகிற நிலைதான் சரணாகதி. இப்போ நிஷ்காமிய கர்மத்தில் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராது உடல் பொருள் ஆவி உதகத்தார் கொண்டு என்ற நிலையில் முழுமையாக இன்னொரு உயிருக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அர்ப்பணிக்கின்ற தன்மையில் தன்னுடைய தேவைகளை பேரருள் தானே பூர்த்தி செய்கிறது என்ற நிலையை உணர்வில் நிலைத்தவன் மானடி சேர்ந்தார். அவனோடு இறைந்து எந்த நேரத்திலும் இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. எந்த இடத்திலும் அவனை விட்டு பிரியாது. எம்மையும் அப்பனுமா என்றும் என்னை விட்டு பிரியாது என்று வள்ளல் பெருமான் பேசுகிற நிலை. அந்த நிலையில் எந்த நிமிடமும் பிரியாத ஒரு உணர்வில் நிற்கிறவனுக்கு பிறக்கின்ற உச்சபட்ச கருணை நிலை சரணாகதி.
200 தறி இருந்தது மகரிஷிக்கு. தறியை வைத்து 200 குடும்பங்களை நடத்தினார். மனவளக்கலையினுடைய தோற்றம் இந்த 200 குடும்பங்களை நடத்தியதிலே அவர் பெற்ற அனுபவம் தான் இன்றைக்கு மலர்ந்து விரிந்திருக்கிறது. இப்ப மனவளக்கலையிலே அவர் குடும்ப அமைதியிலும் இந்த குடும்பங்களில் பரவுவதற்கான உத்திகளையும் அதிலே இருக்கிற சிக்கல்களையும் உணர்ந்து கொள்வதற்கு இந்த 200 குடும்பங்களை வைத்து அது தறி ஓட்டினார். இப்போ ஒரு நேரத்திலே தொழில் நொடிந்து போனது. இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் ஜப்தி செய்யப்படுகிறது. ஜப்தி செய்கிற பொழுது எல்லாவற்றையும் தன் உடைமை எல்லாவற்றையும் கொடுக்கணும். இப்படி கொடுக்கிற பொழுது கடைசியா மகரிஷி கையில ரிஸ்ட் வாட்ச் இருக்கிறது. சுவாமி அந்த பேங்க் அபிஷியல் முன்னால ரிஸ்ட் வாட்சையும் கழற்றி வைக்கிறார். வந்த பேங்க்காரனுக்கு கண்ணில் தண்ணி. இங்க இதை எடுத்துக்கலாம் ஐயா, இது ஒன்றும் அவசியம் இல்லை என்று சொல்றார். சுவாமி எது நியாயமோ எது தர்மமோ அதன் பிரகாரம் அது முழுமை பெற வேண்டும். இப்போ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாது தன்னை முழுமையாக அந்த குடும்பங்களுக்கு என்ன மிச்சம் இருந்ததோ, சுவாமியிடம் என்ன இருந்ததோ அதையும் அந்த 200 குடும்பங்களுக்கும் பிரித்து கொடுத்தார். அப்போ ஒரு மனிதன் சரணாகதி என்று சொன்னால் பொருளை தியாகம் செய்துவிட்டு அது செய்வதல்ல, அவன் எல்லாவற்றையும் தியாகம் செய்கின்ற உடல் பொருள் ஆவி. சுவாமி சொல்லுகிற பொழுது நன்மை பிறர்க்களித்து நஷ்டத்தை தான் ஏற்று இன்பம் அடைவார்கள் ஈசன் நிலையறிந்தோ. நன்மை பிறர்க்களித்து, இறைவா இவர்கள் செய்வது அறியாது செய்கிறார்கள் என்ற நிலையிலே அவர்கள் எந்த நிலையிலும் மற்றவர்களுக்காக தன்னை முழுமையாக ஒப்புவித்தல் என்கின்ற பொழுதுதான் முழுமை அவர்களை ஆட்கொள்கிறது. அப்படி முழுமை ஆட்கொண்டால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உங்களுடைய தேவைகளை சரணாகதியில் இறையருள் தான் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முன் வருகிறது. குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடி தற்று தான் முந்துரும். ஒரு அடி நீங்கள் இன்னொருவர் நன்மைக்காக சரணாகதி தத்துவத்தில் முன்னெடுத்து வைத்தால் தெய்வம் உங்களை நோக்கி 10 அடி எடுத்து வைக்கும் என்பது தெய்வ புலவனுடைய வாக்கு, பொய்த்து போகாது. குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடி தற்று தான் முந்துரும். ஊழ்வினை இருக்கிற பொழுது தெய்வத்தை வேறு வகையாக படைக்கிற வள்ளுவம் இன்னொருவனுக்கு தான் சரணாகதியில் பெறுகின்ற மற்றவர்களுக்கு தொண்டு நான் செய்யக்கூடிய பணிக்கு இறைத்தன்மை தானாக இறங்கி வரும் என்கின்ற நிலையைத்தான் சரணாகதியிலே நாம் பார்க்கிறோம். ஆக 2 வகையான விஷயங்கள் இருக்கிறது இதுல. இந்த தத்துவத்தை நாம் அணுகுகிற பொழுது பக்தி மார்க்கத்தில் அது ஏதோ சரணாகதி என்று சொல்லிவிட்டு ஒரு முழுமையாக துறப்பது என்ற ஒன்று உணர்ச்சி நிலையிலேயும் இருக்கிறது. அது எந்தவித எதிர்பார்ப்புமின்றி உணர்வு நிலையில் பணி தொண்டு என்ற நிலையிலே தன்னை முழுமையாக இயற்கைக்கு சமுதாயத்துக்கு அர்ப்பணிப்பது என்றது ஒன்று இருக்கிறது. அப்படி அர்ப்பணிக்கிற பொழுது ஏற்கனவே சொன்னது போல ஒரு பெரிய ஆற்றல். நமக்கு என்ன பயம்? எல்லாம் இழந்தால் நம்மை யார் பார்த்து கொள்வார்கள் என்று சொல்றோம். ஆனால் அருணகிரிநாதர் சொல்லுவது போல எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதி. அப்ப எல்லாம் அற என்னை இழக்கின்ற இடத்தில் வெற்று தன்மையோடு முழுமையை தரிசனம் செய்கிற ஆத்ம சாட்சா்காரத்தில் நம் தேவைகளை இறைத்தன்மை முன்வந்து தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் என்று வள்ளுவம் சொல்கிறது. இப்போ இது நாம் பக்தியில ஏதோ ஒன்றை கொடுத்து பெரிய பொருளை பெறுவது என்று நினைக்கிறோம். அதை மாணிக்க வாசகம் கொஞ்சம் கிண்டல் செய்யும். தந்தது நின்றன்னை கொண்டது என்றென்னை
யார்களோ சதுரர் என்று வாணிக்க வாசகம் பேசும். நான் ஒரு சின்ன பொருள், நான் ஒரு அற்பமான பொருள். ஒரு வியாபாரம் என்று சொன்னால் ஒரு சிறிய பொருளை கொடுத்து விட்டால் நம்ம என்ன செய்வோம்? 10 ரூபாய் ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அதை ஒரு 15 ரூபாய்க்கு விற்போம். அப்போ ஒரு சிறிய பொருளை கொடுத்து ஒரு பெரிய தொகையை பெறுவது என்பதுதான் வியாபாரம். அவர் மாணிக்க வாசகர் இறைவனிடம் கேட்கிறார், இதுல என்ன வியாபார நுணுக்கம் இருக்கிறது, இதுல யார் புத்திசாலி என்று இறைவனிடத்துல கேட்கிறார். நான் ஒரு அற்பமான பொருள், நான் ஒரு சின்ன பொருள். என்னை நீ எடுத்துக்கொண்டு, என்னை நீ பெற்றுக்கொண்டு பெரிய பொருளாக இருக்கின்ற உன்னை நீ எனக்கு கொடுக்கிறாய். இப்ப இதுல யார்களோ சதுரர், சதுரர்னா புத்திசாலி, கெட்டிக்காரன். இப்ப இதுல யார் கெட்டிக்காரன் என்று மாணிக்க வாசகம் இறைவனிடத்துல கேட்கிறார். அப்போ எந்த இடத்திலும் இறைத்தன்மையை முழுமையை நிரப்பிக் கொள்ளுகிற, முழுமையோடு கரைந்து நிற்கிற ஒருவன் உணர்வு நிலையிலே அவன் கரைந்து நிற்பகின்ற காரணத்தினால் அவன் குரு பிரம்மா என்ற நிலையிலும், குரு விஷ்ணு என்ற நிலையிலும், குரு மகேஸ்வரன் என்ற நிலையிலும், பரபிரம்மம் என்ற நிலையிலும் நிலை பெறுகிறான். எந்த ஒரு இயக்கத்துக்கும் நம்முடைய உணர்வு நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு மறுபிறவியை தருகின்ற ஆக்கினை தீட்சை என்று சொல்லுகிறோம். உயிர் உணர்வு மறுபிறவி என்று பெயர். அந்த மறுபிறவி எடுத்து வினைகளிந்து நமக்கு ஒரு புதிய வாழ்வை தருவதனால் அவர் குரு பிரம்மா ஆகிறார். எந்தெந்த நிலைகளிலும் வினைகள் கழிந்து அகற்றப்பட்ட நிலையிலே, நான் நல்லதையே நினைக்கின்ற நிலையிலே, நல்லதையே பேசுகிற நிலையிலே அவர் பாதுகாப்பாக நிலையிலே குரு விஷ்ணு ஆகிறார். உங்களுக்கே தெரியும், இப்போ நீங்க அகத்தாய்வு செய்ய 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 போதும் என்ற மனம், அதிகமாக ஆசைப்பட வேண்டாம், இருப்பது போதும் என்ற திருப்தி, இந்த திருப்தி தான் முடிந்த முடிவாக பதஞ்சலி சொல்லுவது சந்தோஷா பிரதிஸ்தயம். அப்போ அந்த முடிந்த முடிவான பிளிஸ், சச்சிதானந்தம் என்பது போதும் என்ற ஆன்ம நிலை, வேண்டாதவற்றை எரிக்கக்கூடிய குரு மகேஸ்வர. இப்ப மகேஸ்வர என்ற நிலையில வேண்டாதவற்றை இப்ப நாமே நீக்கிக் கொண்டிருக்கிறோம். அது நீங்கள் அகத்தாய்வு செய்ததனால், தத்துவத்தை உணர்ந்ததனால், அல்லது உங்களுடைய நாள்தோறும் செய்கிற பயிற்சியினால் உங்கள் மனம் ஒரு பக்குவ நிலைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது குரு கொடுத்தது. அதனால்தான் குரு தீயவற்றை எரிக்கக்கூடிய, களையக்கூடிய குரு மகேஸ்வரர், குருதேவோ மகேஸ்வரர். அவன் ஒரு கட்டத்தில் எல்லாவற்றுக்குள்ளும் அந்த இறைத்தன்மை உரைகிறது என்று தன்னையும் ஒரு சாட்சியாக்கி நம்மையும் அந்த நிலைக்கு உயர்த்துவதனால் அவர் பரபிரம்மமாகிறார். இந்த 4 நிலையிலும் நாம் அந்த தத்துவத்தை உணர்ந்து நாமும் அந்த நிலையிலே உயர வேண்டும் என்று வந்தவர்கள் தான் நம்முடைய யோக நிலையை 4 கட்டங்களாக பிரிக்கிறார்கள். சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதை பெறுவதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் வழி வேண்டும், அடைவதற்கு உயர்வு வேண்டும், அதற்குண்டான பாதை வேண்டும் என்று வருகிற பொழுதுதான் மார்க்கங்களை வழிவகுக்கிறது நம்முடைய கலாச்சாரம். தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். சரியை நிலையில் என்று சொல்லுகிற பொழுது உடலால் செய்யக்கூடிய எல்லா தொண்டும் சரியிலே சொல்லப்படும். மனவளக்கலையில பேசணும், பயிற்சி நடத்தணும் என்பதாக அல்ல, வந்து ஒரு விரிப்பெடுத்து வைப்பதும், தேவைகளை பூர்த்தி செய்வதும், அன்பர்களுக்கு நாம் தொண்டாற்றுவதும் கூட பெரிய புராணத்திலே சொல்லக்கூடிய தொண்டர்களில் பல பேர்கள் அப்படித்தான் அடியார்களுக்கு தொண்டு செய்கிறார்கள். இப்போ உடலால் ஆற்றுகின்ற தொண்டு சரியை, அதிலே கொஞ்சம் உயர்ந்த நிலையை பெறுவதற்கு கிரியை, மனதால் செய்யக்கூடிய பயிற்சி நிலை. அதன் பிறகு யோகம் என்று வருகிற பொழுது மனதிற்குள்ளாக அடக்கமாக இருக்கிற யோக நிலையை உணர்கிற தன்மை. அந்த யோகத்தில் இருந்து ஞான நிலையை உயர்கிற பொழுது
எல்லாவற்றிலும் அதே இறைதான் கலந்து நிற்கிறது. உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, இந்த ஒரு பொம்மை இருக்கிறது, சிலை வணக்கம் இருக்கிறது, அது உடலால் வழிபடுகிறோம், அது சரியை. இப்ப கண்களை மூடுறோம், நீங்க ஒரு உருவத்தை வணங்கி இருக்கிறீர்கள், இப்ப என்ன செய்கிறோம், அந்த உருவம் உங்கள் மனதுக்குள்ள நிற்கிறது, கருமையத்துல நிற்கிறது. அப்ப எதை வணங்கி இருக்கிறோம்? நம்முடைய அறிவைத்தான், நம்முடைய உயிர் ஆற்றல் தான் காட்சி பொருளாக ஒன்றை ஒருமுகப்படுத்தி வணங்கி இருக்கிறோம். 5 புலன்களுக்கும் ஒரு பொருளாக நினைந்து அதை உள்வாங்கி நம் கருமையத்திலே நிறுத்தி இருக்கிறோம். அப்ப அதனுடைய குணநலன்கள், அதனுடைய சிறப்புகள் எல்லாம் நம் உடலுக்குள் இப்ப என்னவாகிறது? மனதளவிலே கிரியை. இப்போ அந்த உருவம் மறைந்து விட்டது. உருவமற்ற நிலையில தியானிக்கிற பொழுது எனக்குள்ளாக அதே இறைத்தன்மை ஆத்மஸ்வரூபமாக உணர்ந்து கொள்வது யோக நிலை. எனக்குள் இருக்கிற அதே ஆத்மஸ்வரூபமாக இருக்கிற இறைநிலை எல்லோருக்குள்ளும் இருக்கிறது என்று உணர்ந்து தெளிவு பெறுவது ஞானம். அதுதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதுல சரியை, இந்த 4 மார்க்கங்களையும் சமயவாதிகள் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது இதை 16 மார்க்கங்களாக பிரிக்கிறார்கள். சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். கிரியையில் சரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் ஞானம். ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம். 16 நிலைகளாக பிரிக்கிறது. மனவிலக்கலை மன்றத்திலே மெய்விளக்க பயிற்சியிலே ஈடுபட்டிருக்கிற நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஞான மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் காட்டிய வழியில் சன்மார்க்கிகளாக நாம் நிற்கிறோம். அப்ப தாச மார்க்கம் விருத்தி, சத்புத்திர மார்க்கம் தொட்டு சகமார்க்கத்தில் உயர்ந்து சன்மார்க்கத்தில் நிலை பெறுகிறோம். சுவாமி சொல்றார் இல்லையா, பஞ்சமகா பாதகங்கள் செய்தேரேனும் உளம் சஞ்சலத்தால் எண்ணி வருந்தி வருவோர்க்கு அஞ்சாதிர் உமையும் அன்புடன் அன்பு நெறி ஏற்போம், அறிவு நிலை அறிவிப்போம், துஞ்சாமல் எம்மை நாடுவோர்க்கு துணை நிற்போம் என்று சன்மார்க்க நெறியை நிலைநிறுத்துகிறார். அப்போ அஞ்சாதீர் சன்மார்க்க நெறியினை அறிவிப்போம் என்று சாமி சொல்லுகிற அந்த நிலைதான், வள்ளல் பெருமான் காட்டிய அந்த வரிதான் ஞான நெறியிலே நாம் நிற்கின்றோம். அப்ப ஞான நெறியிலே பேசுகின்ற ஒரு நிலை, ஞான தாச மார்க்கத்திலே நிற்கிற பொழுது உடலால் செய்கின்ற பணி, சற்புத்திர மார்க்கத்திலே செய்கிற பொழுது மந்திர தந்திர பூசை நிலைகளிலே செய்வது, அதன் பிறகு அவன் சகமார்க்கத்துக்கு வருகிற பொழுதுதான் 8 அங்கங்களாக அவன் உள்ளாக பயிற்சி செய்ய தொடங்குகிறான். அப்படி உள்ளாக பயிற்சி செய்வதில் இயம நியமத்தில் அவன் வருகிற பொழுது உடலுக்கு சகமார்க்கத்தில் தாசமார்க்கம், அந்த சகமார்க்கத்தில் பெறுகிற அந்த யோகத்தில் பெறுகிற சரியை, யோக நிலை என்று சொன்னால் அட்டாங்க யோகம், இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த இயம நியம ஆசன பிராணாயாமத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் தன் உடலை பக்குவப்படுத்துவதற்கும் மனதை பக்குவப்படுத்துவதற்கும், உடலை பக்குவப்படுத்துகிற சரியையில் இயம நியமம் போக, மனதளவில் பக்குவப்படுத்துவதற்கு ஆசன பிராணாயாமம், பிரத்யாகார தாரணை போக, அவன் பிறகு உயர்வுகிற பொழுது தியானம் சமாதி நிலைக்கு வருகிற பொழுதுதான் யோக நிலையிலே தேர்ச்சி பெறுகிறான். இதை நிறுத்தி சன்மார்க்க நிலையை தொடுகிற பொழுதுதான் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை நிலை கூடுதல். இதுதான் சன்மார்க்கம். கேட்டல், சிந்தித்தல். எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். ஆக இந்த மார்க்கம் இந்த உலகத்திலே இந்த சரணாகதியை புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விஷயங்கள் கையாளப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் மேற்கிந்திய தத்துவங்களிலே நாம் காணுகின்ற சாக்ரட்டிஸ் முதற்கொண்டு வருகின்ற அரிஸ்டாட்டில் முதற்கொண்டு
ஜே கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் வருகிறவர்கள் உன்னை நீ அறிந்து கொள் என்கின்ற தத்துவத்திலே தான் நிற்கிறார்கள். மாறாக இந்திய தத்துவத்திலே வருகிறவர்கள் அனைவரும் நீ குருவினிடத்திலே பூரணமாக சரணடைகிற பொழுது உனக்குள் அந்த விளக்கம், அந்த தெளிவு, அந்த சிந்திக்கிறல் தன்மை, தெளிகிற தன்மை, அதனோடு நிட்டை கூடல் என்பது விளங்கும் என்று விவரிக்கிறார்கள். உன்னையே நீ அறிந்து கொள் என்று சாக்ரட்டிஸ் வெளிப்படுத்துகிறார். அதன் வழியிலே வருகிறவர் தான் நம் தேசத்திலே பிறந்தார் புத்தர். ரெண்டு வகையிலும் அவர் நிலைநிறுத்துகிறார். ஒன்று, அப்போ தேவோ பவ என்கிற பொழுது உனக்கு நீயே ஒளியாவாய் என்கிற பொழுது உன்னை நீ உணர்ந்து கொள். அது அழுத்தமாக சொல்லுகிற பொழுது இப்ப மகரிஷி சொல்லுவதுதான், சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். யூ ஹாவ் டு கொஸ்டின் டு த ரூட், மஸ்ட் ஹாவ் டு டவுட் டு த கோர். ஒரு மைய கருவரைக்கும் நீங்கள் குருவிடம் ஆழ்ந்து 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 உங்களுடைய வினாக்களை தொடுக்க வேண்டும் என்பது புத்தருடைய வாக்கு. அதனால்தான் புத்தருடைய படத்தை சாமிக்கு 86வது பிறந்த நாள்ல வழங்கினார்கள். முழுக்க முழுக்க புத்தர் ஒரு புறம் இதை பேசுகிறவர், ஒரு கட்டத்திலே அவர் மனிதன் தெளிவு பெறுகிற பொழுது தானாகவே மலர்ந்து அவனிடத்திலே உணர்வு நிலை பொங்குகிற பொழுது அவர் பேசுகிற பொழுது புத்தம் சரணம் கச்சான், சங்கம் சரணம் கச்சான், தம்மம் சரணம் கச்சான். நான் பௌத்தத்தை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். நான் தம்மப்பதம் என்று சொல்லுகின்ற அவருடைய கோட்பாடுகளை, தெளிவை நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். சங்கம் என்ற இடத்திலே இந்த சத் சங்கத்தோடு நான் இணைந்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். சரணம், சரணாகதி. இப்போ ஒரு மனிதன் சரணாகதி அடைகிற பொழுது தன்முனைப்பு நீக்கப்படும் என்பது அடிப்படை வாதம். இன்றைக்கும் கோவில்கள்ல நீங்க கற்ப கிரகத்துல சிலை உள்ள இருக்கும். சிலை உள்ளிருக்கிறது, நுழையணும் என்று சொன்னால் உங்க தலைக்கு கீழ் உங்களுக்கு படி வாயில் குறைவான உயரத்தில் இருக்கும். ஏன்? உள்ள போகிற பொழுது பணிந்து செல்ல வேண்டும். இறைவனுடைய கர்ப்ப கிரகத்திலே உள்ளே ஒரு மனிதன் பிரவேசிக்கிற பொழுது அவன் அங்கத்தை சுருக்கி தலையை தாழ்த்தி இறைவனிடத்திலே அவன் செல்ல வேண்டும் என்று இன்றைக்கும் ஒரு சடங்கு வைத்திருக்கிறோம். அதுதான் சுவாமி குமரகுருபரர் சொல்றார், தாழ்த்த சென்னியை தந்த தலைவனை. அப்போ நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை. அப்போ நாம் குருவினுடைய தன்மையிலே நாம் உயர்ந்து வருகிற பொழுது அந்த நிலையிலே நாம் சரணாகதி என்று சொல்லக்கூடிய தத்துவத்தில் ஒவ்வொருவரும் சன்மார்க்க நெறியில, உலக பொது அருள்நெறி சமயமாக இருக்கக்கூடிய கர்மயோக நெறியிலே நிலை பெறுகிற பொழுது அந்த நிலை பெறுகிற தன்மையில் இயல்பாகவே நமக்கு முழுமை ஆற்றல், முழுமையான தன்மை, எப்பாவும் தற்பவதி. எதை நினைக்கிறோமோ, எதை அடிக்கடி நினைக்கிறோமோ, எதோடு இணைந்திருக்கிறோமோ அதுவாக நாம் ஆகிறோம். அப்ப பதஞ்சலி சொல்லுகிறார், உங்களுடைய தியான கருப்பொருளாக ஆன்மாவில் தூய்மை பெற்ற ஒருவரையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். இப்ப குரு என்பவர் ஒரு உருவம் அல்ல, ஒரு மஞ்சள் துண்டு ஜிப்பா போட்ட உருவம் அல்ல. அவருக்குள் உறைந்திருக்கிற ஆன்மாதான் குருவாக இருக்கிறது. ஆக ஒரு மனிதன் என்ற நிலையில குருவாக ஏற்பதில்லை. அந்த மனிதனுக்குள்ளாக மாமனிதன் ஆகிய நிலையில அவனுக்குள் உறைகிற ஆன்மாதான் வழிகாட்டியாக இருக்கிறது. அந்த ஆன்மாதான் நமக்குள்ளும் உயிரை இணைக்கிறோம். அதுதான் பாடலே சொன்னோம், என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன், எனினும் இவ்விரு நிகழ்ச்சிகளை மனதிற்கொண்டே பொன்முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். அப்ப நான் பயிற்சியிலே குருவினுடைய ஆற்றலை, இந்த நிகழ்ச்சியினுடைய முதல்ல குரு வணக்க பாடல சொன்னீங்களே, தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன்.
அந்த ஈறு வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு இந்த பெரும் அரும்பெரும் பிறவிதனில் முன்வினை அறுத்து எல்லையிலா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. உணர்ச்சியினுடைய ஆரம்பம் ஜனனம். உணர்ச்சியினுடைய ஆரம்பம் ஜனனமாக இருப்பதனால் உடல் பொருளாவி உதகத்தாற் கொண்டு குருவுக்கு முழுமையாக சரணாகதி செய்து அதிலே இருந்து அவருடைய உயிரை என் களங்கமுற்ற உயிரோடு சேர்த்து எப்படி ஒரு பொறைமோர் ஒரு தயிரை பாலை முழுமையாக பக்குவப்படுத்துகிறதோ என் உயிர் பக்குவம் பெற்று பக்குவம் அடைவதற்காக குருவினுடைய தாளை பணிகின்றேன். குருவினுடைய தாள் என்பது கால் அல்ல. அதைத்தான் இறை வழிபாடு என்று சொல்லும். வழிபாடு என்று சொன்னால் அதன் வழியில் நடத்தல். அவர்கள் எந்த வழியில் எந்த வாழ்க்கை நெறியில் நின்றார்களோ அந்த வாழ்க்கை நெறியில் வாழுகின்ற ஒரு நெறிதான் சரணாகதி. நாம் என்ன பண்றோம், அவருடைய கால போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை பார்க்கிறோம். அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாதம் என்று சொன்னால் வழிபாடு, அவருடைய வழியை ஒட்டி நடக்கிறேன். வழிபாடு என்று சொன்னால் வழிபடுதல், அவர் வழியில் நடத்தல். இறை வழிபாடு என்று சொன்னால் இறை வழியில் நடத்தல். அப்போ இறை வழியில் நடக்கிற பொழுது அவர் நம் உயிர்க்குள்ளாக கலந்த இறைத்தன்மை குருவினுடைய ஆற்றல் இணைவதனால் ஆன்மா தூய்மை பெறுவதனால் எந்த இடத்திலும் நமக்கு தேவை எழுகிற பொழுது அந்த ஆன்மா நம்மோடு வந்து இருந்து நம்மை உயர்த்துகிறது. மாணிக்க வாசகம் சொல்லுகிறது, பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன். யான் உனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது இனியே. ஒரு தாய்க்கும் சேய்க்கும் இருக்கின்ற உறவு. எந்த இடத்திலே சேய் எவ்வளவு கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் எந்த இடத்திலே அந்த சேய்க்கு அது தாயினுடைய முகத்தை தான் பார்க்கும். எனக்கு பசி என்று சொல்ல தெரியாது, ஏதோ ஒரு துன்பம் என்று அது மேலும் கத்தும், அது வாயை விட்டு சத்தம் போடும். ஆனால் பெற்ற தாய்க்கு தெரியும் குழந்தைக்கு பசிக்கிறது. நன்றாக கவனியுங்கள், குழந்தை எதற்காக அழுகிறது என்பது ஒரு தாய்க்கு தெரிகிறது. பசிக்காக அழுகிறதா, நீண்ட நேரம் படுத்திருக்கிற உடல் வலியால் அழுகிறதா, எந்த காரணத்தால் அழுகிறது என்பதை ஒரு தாய் அறிகிறது. அதேதான் எந்த உயிரினங்களுக்கும். நீங்க இங்கு ஒரு பசு மாடு நான் பிராக்டிக்கலாக பார்த்திருக்கிறேன். தாய் மாட்டை விற்றுவிட்டு கன்று மாடு இருக்கிற பொழுது பல கிலோமீட்டர் தொலைவிலே அந்த தாய் பசு மாடு இருந்தால் அங்க அது கத்தினால் இங்க இருக்கிற கன்று கத்தும். அதுதான் மாணிக்க வாசகம் சொல்லுகிறது, பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. சாதாரணமாக சரணாகதி என்று பேசினாலும் கூட சாதாரண நிலையில் சித்திப்பதல்ல. ஈஸ்வர பிரணாதித்துவா என்று பக்தி கொண்டு சரணாகதி பெறுவது என்பது சடங்கு அல்ல. பொருளை அப்படியே அர்ப்பணித்து துறந்து விடுவது சரணாகதி அல்ல. உடல் பொருள் ஆவி என்று நாம் பேசினாலும் அது எளிய நிலையில் நமக்கு சித்திப்பதல்ல. பூரணத்துவத்தில், முழுமையில், வியாபகத்தில், பரிபூரணத்தில் தானாக மலர்கின்ற ஒரு கருணையோடு கூடிய ஒப்புயர்வற்ற உணர்வு. அந்த உணர்வில், அந்த உணர்வினுடைய உச்சத்தில் அவனுக்கு தான் அதுவாகி நிற்கிற இடத்தில்தான் தத்துவம் நிலை பெறும். தத்துவம் என்று சொன்னால் தான் அதுவாகி
தான் அதுவாகி நின்ற நிலையில் கருணையோடு மற்றவர்க்கும் உயர்த்துவதற்கு பெறப்படுகிற உண்மைதான் தத்துவம். அப்ப அந்த தத்துவ நிலையில இருந்து அதை எப்பொழுதும் நிலைநிறுத்துகிற பயிற்சிகள் தான் தவமாகவும் ஆராய்ச்சியாகவும் நமக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். வித்து, நிலம், உரம், தண்ணீர் காவற்கேற்ப விளைவு தரும். அதுபோல உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ வித்தில் அறிவிலிட்டால், தத்துவம் என்பதுதான் ஆதாரம். இந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்ளுவதற்கு என்ன தேவையாக இருக்கிறது? ஒழுக்கம் என்ற உரம், அறிவை ஒன்றும் நித்த தவம், ஆராய்ச்சி என்ற தண்ணீர். உரம் வளர்க்கும், ஆனால் செடியை பெருக்க வைப்பது எது? தண்ணீர். எது தண்ணீராக இருக்கிறது? தவம், நித்த தவம், ஆராய்ச்சி. தொடர்ந்து மனம் இறைத்தன்மையில் மானடி சேர்ந்தார். அதோடு இணைந்து இணைந்து நின்று நின்று பழகிய தன்மையில் தான் நீ சரணமுற்று அருகுணங்களாக வித்த எனும் காவல் இவை அனைத்தும் விளைவாக நீ அடையும் கனியே ஞானம். இந்த முயற்சியின் பலனாக நீ பெறுகிற பலன்தான் ஞானம். அந்த ஞானத்தினுடைய உயர்வில் தான், அந்த ஞானத்தினுடைய பரிமாணத்தில் தான், அதே நிலையில் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தன்மையை நினைக்கிற பொழுதுதான், மாசற்ற சோதியை மலர்ந்த மலர் சுடரை நேசனை நான் உணர்கிற பொழுதுதான், எனக்குள் பிறக்கிற கருணையில் தான் நல்வினை தீவினை இரண்டையும் கடந்த இருவினை ஒப்பை ஏற்றுக்கொண்ட உயர்ந்த ஆன்மீக மட்டத்தில் ஆன்ம நிலையில் மலர்வது சரணாகதி. அது ஏதோ ஒருவருக்கு அர்ப்பணித்து விடுவது என்பதல்ல. கர்ணன், கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், எல்லாவற்றையும் போரிலே அவன் துறக்கிறான். கடைசி அம்புலே தேர் சக்கரத்திலே அவன் கிடக்கிறான். பரமாத்மா இறங்கி கர்ணனிடம் சென்று யாசகம் கேட்கிறது. எத்தனை அம்பு எய்துகிறான். கிருஷ்ணன் சொல்றான், நீ அம்பை நிறுத்து, நீ அவனை கொல்ல முடியாது. தர்மம் அவன் தலையை காத்து நிற்கிறது. அவன் போகிறான். போய் கர்ணன் குற்றுயிராக கிடக்கிறான். இப்ப கர்ணன் இடத்திலே யாசகம் கேட்கிறது. யார் கேட்கிறார்? பகவான் கேட்கிறார். கேட்கிற பொழுது அவன் சொல்றான், உயிர் இருக்கிறது, உள்ளேயா வெளியா என்று தெரியவில்லை. எங்கே நான் இருக்கிறேனா இல்லையா என்ற நிலையை தெரியவில்லை. ஆனால் யாசகம் கேட்கிறாயே, நான் எப்படி கொடுப்பது கேட்கிறான். கண்ணன் சொல்லுகிறான், நீ செய்த புண்ணியத்தை எல்லாம் எனக்கு தானமாக கொடு. ஏன்? புண்ணியத்தை எப்போ தானமாக கொடுத்தால் அவன் உயிர் பிரிந்துவிடும். அவன் சொல்லுகிறான், எங்கிடத்துல இல்லாதது எங்கே கேட்டு விடுவாயோ என்று நான் பயந்தேன். இப்போ அது வில்லிபுத்தூரார் சொல்லுகிறார், ஆவியோ நிலையில் கலங்கியது அது ஆக்கையின் அகத்தோ புறத்தோ அறியேன். எனக்குள்ள உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது, வெளியில உயிர் இருக்கிறதா உடம்புக்குள்ள ஓடுகிறதா எனக்கு தெரியலை. பாவியேன் வேண்டும் பொருள் எல்லாம் பயக்கும் பக்குவம் தன்னில் வந்ததில்லையால், என்கிட்ட காசு பணம் எல்லாம் ராஜ்யம் இருக்கிற பொழுது நீ வரலை, இப்ப வந்து கேட்கிறாய், என் புண்ணியத்தை கேட்கிறாய். சொல்லுகிறான் கர்ணன், ஓவிலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்கனி உனக்கு, பூவில் வாழும் அயனும் நிகரல்ல என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ. அங்கு வில்லிபுத்தூர் செய் புண்ணியம் என்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். செய் புண்ணியம் என்பது வினைத்தொகை தமிழ் வார்த்தைகள். செய் புண்ணியம் என்று சொன்னால் செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்ய போகிற புண்ணியம். நான் என் புண்ணியத்தை எல்லாம் உனக்கு தாரை வார்த்தால் அதன் மூலம் ஒரு புண்ணியம் வருமே, அந்த புண்ணியத்தையும் சேர்த்து தாரை வார்க்கிறேன் என்று சொல்கிறான். அப்போ கண்ணன் கலங்கி போகிறான். முழு பாரதத்திலும் கலங்காத கிருஷ்ணன் அந்த இடத்துல கலங்குகிறான். அப்போ நான்
செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்ய போகின்ற புண்ணியம், இந்த மூன்றையும் அவனிடத்திலே சரணாகதி செய்கிற பொழுது கிருஷ்ணன் இறையருள் கர்ணனுக்கு காட்சி கொடுக்கிறது. இப்ப நாம் அந்த நிலையிலே எல்லாவற்றையும் துறக்கிற அந்த உச்சபட்ச ஒரு சரணாகதி என்கின்ற கருணை நிலை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வரும். அது அச்சத்தில் வருவதல்ல, ஞானத்தினால் வருவதுதான் உயர்ந்த சரணாகதி. அச்சத்தால் வருவது பாரதி சொல்லுவது போல பொன்னை, உயர்வை, புகழை. நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், பொன்னை, உயர்வை, புகழை விரும்பிடும் கவலைகள் என்னை தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். மிடிமையும் அச்சமும் மேவிய நெஞ்சில் குடிமை புகுந்தன கொன்றவை போக்கென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். இந்த ரெண்டு ஸ்டான்ஸாவிலும் பாரதி நம்முடைய உளப்பாங்கை எடுத்து சொல்லுகிறான். மனதிலே அச்சம் காரணமாக சரணடைகிறோம். அதன் பிறகுதான் சொல்லுகிறான், துன்பம் இனி இல்லை, சோர்வில்லை, தோற்பில்லை. மனதிலே ஊக்கம், மனதிலே சரணாகதி. துன்பம் இனி இல்லை, சோர்வில்லை, தோற்பில்லை, அன்பு நெறியில் அறங்கள் வளர்ந்திட. இது உணர்வு நிலை. முன்னிய ரெண்டு ஸ்டான்ஸால பாரதி பேசுகிறான் அச்சத்தின் காரணமாக சரணாகதி. உணர்வு நிலையில், முழுமை நிலையில், பரிபூரணத்தில் துன்பம் இனி இல்லை, சோர்வில்லை, தோற்பில்லை, அன்பு நெறியில் அறங்கள் வளர்ந்திட, நல்லது தீயது யாமறியோ மன்னை, நல்லது நாட்டுக, தீமையை ஓட்டுக, நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். அந்த இறைநெறியில், அந்த பூரணத்துவத்தில் இந்த தத்துவத்தை நீங்கள் இன்னும் ஆழமாக செல்லலாம், இன்னும் ஆழமாக விளங்கிக் கொள்ளலாம். நேரம் கருதி இந்த சரணாகதி தத்துவம் அச்சத்தின் காரணமாக பெறப்படுவதல்ல. உடல் பொருளாவி உதகத்தார் என்ற பௌதீகத்தினுடைய எல்லைகளை உணர்ந்து அவற்றையெல்லாம் விடுத்து உயர்ந்த நெறியில் மனம் உயர்ந்த தன்மையில் நிலை பெறுகிற பொழுது, அதன் வழியாக பற்றற்றான் பற்றினை பற்றுகிற பொழுது அனைத்தும் விலகி நிற்கிற நேரத்தில், இறைத்தன்மை முழுமையாக அவனிடத்திலே தேவைகளை பூர்த்தி செய்கிற நேரத்தில் அவனிடத்திலே மலர்வது சரணாகதி. ஈஸ்வர பிரணாதித்துவா என்ற நிலையில் பதஞ்சலியையும் அவர் சார்ந்த இந்த மண் சார்ந்த அத்தனை யோகிகளையும் ஞானிகளையும் மகரிஷியையும் இந்த நேரத்தில் மீண்டும் நினைவு கூர்ந்து, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய்ப் பெற்று வளமோடு வாழ்க வளமுடன் என்று மனங்குளிர வாழ்த்தி இந்த அளவிலே பூர்த்தி செய்கிறேன். வாழ்க வையகம்.